Good morning, champion. This is Professor Rasurin from Government College of Technology. I am having my technical champion Shakti along with me. இன்னைக்கு சக்தி வந்து ஒரு 10 கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. இது ஆஃப்டர் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் வந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்சேஷன் ஆடுறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? Unit of entropy is J by kilogram degree Kelvin. ஜூல் பர் கேஜி கெல்வின் தான் வந்து யூனிட் ஆஃப் என்ட்ரோபின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து இது வந்து குவாலிட்டி டேம் அப்படின்வாங்க. ஹெச் என்தால்பி இன்டர் வந்து குவான்டிட்டி டேம். குவான்டிட்டினா அது வந்து எப்படி இருக்குன்னா ஜூலில் இருக்கும். இப்போ ஸ்மால் ஹெச் ஸ்மால் யூ வந்து ஜூல் பர் கேஜியில் இருக்கும். அதே வந்து என்ட்ரோபி வந்து ஜூல் பர் கெல்வினில் இருக்கும். அதே ஜூல் பர் கெல்வினா ஜூல் பர் டிகிரி செல்சியஸ். ஸ்மால் எஸ் வந்து ஜூல் பர் கேஜி கெல்வின் இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அது கரெக்டாக நம்ம இந்த 4 விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, all the commercial liquid fuels are derived from crude oil. ஸோ க்ரூட் ஆயிலேருந்து எல்லா ஃபியூலும் டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Molecule is defined as a smallest quantity of substance which exists in chemical recognized form. ஸோ மாலிகுல் அப்படின்னா என்னன்னா கெமிக்கல் ரெகனைஸ்ட் ஃபார்மில் வந்து இருக்கிற ஸ்மாலஸ்ட் குவான்டிட்டியை தான் வந்து மாலிகுல்னு சொல்கிறோம். Work done during a process can be determined by integral P into dV when the quasi-static process. ஸோ ஒர்க் டன் வந்து ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் ஆஃப் PdVன்னு எப்போ யூஸ் பண்ணோம்னா குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். Next one diagram PV. So AB PV டயக்ராமும் TS டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அங்கே A வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், இங்கே A வந்து 2ல இது பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து B வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ அங்கே B வந்து 3, அங்கே B வந்து ஏக்கு அப்புறம் தான் B வரும். அதே போல் 2க்கு அப்புறம் 3 கான்ஸ்டன்ட். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வந்து ஸ்டீப்பராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வால்யூம் ஸ்டீப்பராக இருக்கும் ப்ரெஷரை விட அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அப்போ C பார்த்தீங்கன்னா வந்து அது C4 அப்படின்றாங்க. இங்கே C வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் சொல்லலாம். D வந்து ஸ்டீப்பராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கே வந்து D தான் ஸ்டீப்பராக இருக்குது. இது ஐசோதெர்மல் ப்ராசஸ். அடுத்தது ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Otto cycle is more efficient than diesel cycle for a given compression ratio. வழக்கமாக டீசல் சைக்கிள் தான் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹையர் கம்ப்ரஷன் ரேஷியோ இருக்கிறது தான் டீசல் சைக்கிள் நல்லா இருக்கும் எஃபிஷியன்சி. ஆனால் சேம் கம்ப்ரஷன் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோ சைக்கிள் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தெரிஞ்சுக்கலாம். Thermodynamic system undergoes an adiabatic process. The net amount of work depends on only on initial and final state, not on sequence of intermediate state. ஸோ ஒர்க்கு வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த என்டையர் ஸ்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா Q = du + W அப்படின்னு தெரியும். ஸோ தேர் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றனால இவன் 0 ஆகிடுவான். அப்போ W = -du அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா Wன்றது இது பாத் ஃபங்க்ஷன், இது வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே என்னன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எண்ட் ஸ்டேட் ஒன்லி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதே அடியபேட்டிக் ப்ராசஸ் தான் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை சார்ந்திருக்கும். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட் ஸ்டேட்டை சார்ந்திருக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அடியபேட்டிக் ப்ராசஸில் Q = 0. Average coefficient of volume expansion of substance is defined by 1/V into del V by del T at constant pressure. So coefficient of volume of expansion வந்து it is a formula பார்த்தீங்கன்னா 1/V del V by del T at constant pressure தெரிஞ்சுக்கலாம். Sometimes ice is white in color. It is due to presence of dissolved air or gas or temperature impurities. So presence of dissolved air impuritiesனால ஐஸ் வந்து சில நேரத்தில் வெள்ளை கலர்ல இருக்கும்ன்றாங்க. A standard vapor is compressed to its half-its volume without changing its temperature. The result is some of the vapor condenses and pressure does not change. ஸோ கண்டென்சேஷன் ப்ராசஸில் ப்ரெஷரும் மாறாது, டெம்பரேச்சரும் மாறாது. ஆனால் வந்து வேப்பர் வந்து லிக்விடாக மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேப்பர் வந்து லிக்விடாக மாறும் அப்படின்றது அதான் கண்டென்சேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்னா 10 கான்செப்ட் வந்து நமக்கு சூப்பராக கற்றுக்கிற சக்தி வந்து தேங்க்யூ.